ஆனா சில தருணங்களை நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் திரு வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டணியில ஒரு நெருக்கடி இருக்கும், அந்த சூழல்ல தான் இருக்காரோ அப்படின்ற ஒரு பார்வையை எங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு தனிப்பட்ட நெருக்கடிகள் எதுவுமே இல்லை. இன்றைக்கு என்னுடைய தமிழர் நிலம் கட்டுப்பாடற்று வந்து குவிகின்ற வட மாநிலத்திலவர்களால் இங்கு மிகப்பெரிய பாதிப்பு தமிழர் நிலத்தில் ஏற்படுகிறது. இங்கு தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நரேந்திர மோடி 2014 பிறகு இங்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு திட்டமிட்டு வடவர்களை தமிழ்நாட்டில் குடியேற்றி இந்தியை எதிர்த்தீர்கள், இந்திக்காரர்களை அனுப்புகிறோம் என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 19E பிரிவு 1 கீழ் இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் எந்த மாநிலத்திலும் வாக்களிக்கலாம் என்கிற அந்த அரசுரிமையை பயன்படுத்திக் கொண்டு இங்கே லட்சக்கணக்கானில் இறக்குமதி செய்யப்பட்டு இன்றைக்கு சுமார் 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் இருக்கிறது என்று தற்போது அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பீகாரில் 6.50 லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இதுபோன்று கட்டுப்பாடற்று வந்து குவிகின்றவர்களுக்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதாவது மிசோம், இமாச்சல பிரதேஷ் பகுதிகளில் இருப்பது போல் ஒரு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வேண்டும் என்று நான் என் வழிகளை உணர்ந்து சட்டமன்றத்தில் வேகமாக குரல் கொடுக்கிறேன். அதற்குரிய ஒரு பதில், அதற்குரிய சட்ட திருத்தங்கள் இல்லாத போது கோபப்படுகிறேன்.